செய்யும் பொழுது நம் உடலின் தசைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் யோகாசனங்கள் செய்யும் பொழுது இதயம், மூளை என்று உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுமே ஒரு நிலைப்படுத்தப்படும் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் எல்லோரும் யோகாசனம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் அவர்கள் தங்கள் ஆரோக்கியமாக தங்கள் காரியங்களை தடையின்றி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அதிகாலை வேளையில் மக்களுக்கு தரப்படுகிறது. உலக மக்கள் பார்க்கிறார்கள், அவர்களும் பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள். நீங்கள் இருவரும் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள். கையை பின்னால் கொண்டு போய் மெதுவாக அதோடு நிறுத்துங்கள். அதிகமாக போக வேண்டாம், கொஞ்சம் முன்ன போ தம்பி. இப்பொழுது இரண்டு காலையும் மடக்கி உள்ளே இழுங்கள். இரண்டு கால்களையும் மெதுவாக மேலே தூக்க வேண்டும். தூக்குங்கள், நன்றாக தூக்க வேண்டும். நவாசனம், கை பின் நீட்டிய நவாசனம். இந்த ஆசனம் பண்ணும்பொழுது பார்ப்பீர்களானால் வயிறு நடுப்பகுதியை மட்டுமல்ல, இது ஆசனம் தைராய்டு கிளான்ஸு, தொண்டை இவற்றை சரி செய்யக்கூடிய ஆசனம். நல்ல குரல் வளம், பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்வார்கள். வயிற்றிலே தான் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கருவிகள் வயிற்றிலே இருக்கின்றது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். கிட்னி, அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான லகுவான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். 2 மூச்சு. மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். காலை உள்ளே மெதுவாக இழுத்து மெதுவாக தூக்க வேண்டும். காலை விரைப்பாக வைக்க வேண்டும். பாதத்தை முன்னோக்கி விடுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை 3-4 முறை செய்வோமேயானால் கழுத்திலே உள்ள பிரச்சனைகள், வயிற்றிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகள் முழுமையாக நீங்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கை மடக்காத, மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கு. பார்ப்பதற்கு சற்று காலை நீட்டு. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நேராக வாருங்கள். அப்படியே திரும்ப, அப்படியே திரும்ப இந்த பக்கம் திரும்ப. கையை அகலப்படுத்தாத, கையை சுருக்கி மெதுவாக ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கணும். ரொம்ப போகணும்னா நீ ரொம்ப போகாத, அப்படியே நிப்பாட்டிக்கணும். காலை இப்படி விடணும். தூக்கி காலை மடக்கி மெதுவாக தூக்க வேண்டும். கை மடக்காத, பார்த்து முன்னே விடு. கைகள் பின்னீட்டிய நவாசனம். முட்டு மடங்கக்கூடாது, முட்டை விரைப்பாக வைக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கீழே இறக்குங்கள். கையை ரொம்பவும் அகலப்படுத்திருக்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தூக்குங்கள். காலை உள்ளே இழுத்து மெதுவாக தூக்க வேண்டும். தூக்கு. கை பின் நீட்டிய நவாசனம். வயிற்றுப்பகுதியை இருக்கும், அதே சமயத்தில் கழுத்துப் பகுதிக்கும் ஒரு இறுக்கம் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு காலாக தூக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு கூட இன்றைக்கு வந்துவிடுகிறது. ஏன் அங்கெல்லாம் இன்றைக்கு பெஸ்டிசைட்ஸ், இன்றைக்கு உரங்கள் எல்லாம் போட்டு புகைகளெல்லாம் அடித்து இப்படி பண்ணுகின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கும் லங்ஸிலும் ஹார்ட்டிலும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஏதோ பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு தான் இந்த நோய் என்று இருந்தோம். இன்றைக்கு அவை கிராமத்தையும் தொட்டு விட்டது. அங்கே உள்ளவர்களுக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நோய் வந்து விடுகிறது. அவர்கள் பட்டணத்துக்கு படையெடுக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்தி கொண்டு நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.